எனக்கு வந்து நான் 5வது படிக்கும் போதுலேருந்து வேலை செஞ்சிட்ருக்கேன். நாங்கள் ஒரு 40 வருஷமாக இங்கே பண்ணிகிட்ருக்கோம். 1980 வச்சுக்கலாம் கணக்கு. ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை ஓவர் கூட்டமாக இருக்குது. ஆனால் மற்ற நாள்லேயும் போகிறோம், மற்ற நாள்லேயும் ரன்னிங் தான். இப்போ ஆனால் நல்ல வியாபாரம் தான், நல்ல வரவேற்பு கிடைக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாமே ரேட்டு கம்மி முதல்ல நம்ம கடையில். இப்போ தான் பசங்க தலையெடுத்துருக்கானுங்க, காலேஜ் முடிச்சிட்டானுங்க பசங்க. வேலை வந்து பதில் பிஸ்னஸ் பண்ணுறேன்னானுங்க. அதனால் அது அவனுங்க இஷ்டத்துக்கு பண்ணி விட்டாச்சு. அதனால் நம்ம தான் நெருப்புலேருந்து கஷ்டப்படுறோம் அனலில். அதனால் இப்போ பசங்க வந்து வேணான்னு சொன்னால் கேட்க மாட்டேன்ட்டானுங்க. அவனும் சொல்கிறாங்க, கையில் வெண்ணெயை வச்சுட்டு எங்களுக்கு வெளியே வேலைக்கு போக சொல்கிறீங்க, நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு அவங்க இப்போ தலையெடுத்துருக்காங்க பசங்க. நம்ம கஷ்டப்படுறோம் அனல்லேருந்து, அது வேறு ஏன் போகணும், நம்ம 4 பேருக்கு வேலை கொடுப்போம் அப்படின்னு நம்ம அப்படியே ஆரம்பிச்சிட்டு இருக்கோம். இந்த கடை காலையில் மட்டும் 10 மணியோட முடிஞ்சிடும் கடை. டீ கடை, ரொட்டி எல்லாம் 10 மணியோட இப்போ க்ளோஸ் பண்ணிடுறது. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் அனதர் வீடியோ. இப்போ வீடியோ பண்ண எங்கே வந்து பார்த்தீங்கன்னா எண்ணூர்லேருந்து வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இந்த டைமில் என்ன வீடியோ கேட்காதீங்க, மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். நான் தான் வந்து லேட் இந்த கடை எண்ணூரில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடையோட பேர் பார்த்தீங்கன்னா மகேந்திரன் டீ ஸ்டாலு. இந்த கடை கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருஷமாக இந்த கடை வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. மகேந்திரன் டீ ஸ்டால் தான் கடை பேர். ஆனால் இங்கே வந்து ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா இந்த பர்மா ரொட்டி, அதான் பர்மா ரொட்டி, நான் ரொட்டின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. இந்த கடை கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமாக நான் சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசுலேருந்து இந்த கடை எடுக்க வரணும்னு நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் 4 மணிக்கு இந்த கடை ஸ்டார்ட் ஆகும். நம்ம ஏரியாலேருந்து இந்த கடை வந்து ரொம்ப தூரங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் அரௌண்ட் வந்துருச்சு. நம்ம 50 கிலோமீட்டர் வரணும்னா நம்ம 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே தான் அங்கே ஏந்திருக்கணும். நம்ம ட்ரை பண்ணி நடக்கவே இல்லை. ஒரு வழியாக ரொம்ப நாள் கழிச்சு கஷ்டப்பட்டு இன்றைக்கி வந்தோம். ஆனால் இன்றைக்கி கூட நாங்கள் வந்து அந்த மழைக்கு பொறுக்கலை. நாங்கள் கிளம்பும்போது வந்து மழை, செம மழை, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மழை நின்று எப்படியோ வந்துட்டோம். இன்றைக்கி வீடியோ எடுத்து அவனை சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம் காலையிலேயே. இங்கே ஃபேமஸே பார்த்தீங்கன்னா அந்த நான் ரொட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பட்டர் நான், நார்மல் நான், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வீட் நான் சொல்லி வச்சுருக்காங்க. சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா சண்டேல மட்டும், சாட்டர்டே சண்டேல மட்டும் ஆட்டுக்கால் பாயா கிடைக்கும். மற்ற நாள் எல்லாமே சிக்கன் தொக்கு, சிக்கன் கிரேவி, மலாயின்னு சொல்லி இது எல்லாமே கிடைக்கும். ப்ரைஸ் வந்து ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸுங்க. இவ்வளோ வருஷமும் அந்த ப்ரைஸ் வந்து ஏற்றாமல் ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ரீசெண்டாக வந்து இந்த கடையோட பிரான்ச்சஸ் வந்து பக்கத்தில் வந்து ராயபுரம், இன்னொரு பாரதி சொல்லி 2 பிரான்ச்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களாம். கிட்டத்தட்ட 40 வருஷமாக ஒரு சிங்கிள் பர்சனாக வந்து அந்த அண்ணன் வந்து இந்த கடையை வந்து நடத்தி இப்போ வந்து அந்த பசங்க சப்போர்ட்டாக இன்னும் சூப்பராக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி சொல்கிறதுன்னா, சண்டேலாம் வந்தீங்கன்னு வச்சுக்கலாம், நிற்கவே முடியாது, அந்தளவு கூட்டம் இருக்கும். நான் சண்டேல தான் வந்தேன். பட் ஆனால் மழையால் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது. மேக்ஸிமம் நான் போக பார்த்தீங்கன்னா இன்னும் எகிற கூட்டம். ஆனால் வரவங்க எல்லாமே 20 நாள் 30 நாள் அந்த என்ன சொல்கிறது கணக்கெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. அந்தளவுக்கு வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த நானை பிக்கும் போது அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. சாப்பிட்றாங்களா பார்த்துருந்தோம். நம்ம அந்த நானை சும்மா அப்படி பிச்சாங்க, அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. நம்ம இந்த கடைக்கு தான் வந்துருக்கிறோம். நானோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு நான் ரிவ்யூஸ் போடுவோம், அதில் பார்த்துங்க. இப்போ இந்த கடைக்கு தான் வந்திருக்கோம். இந்த கடையை பற்றின வரலாறு என்னன்னு சொல்லி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உடைய கடை போகலாம். மகேந்திரன் டீ ஸ்டால் கடை ஆரம்பத்துலேருந்தே, அம்மா அப்பா காலத்துலேருந்து இந்த கடை ரன்னிங் ஆகிட்டு இருக்கு. அவங்க ஒரு 20 வருஷம் ரன் பண்ணாங்க. இப்போ நாங்கள் ஒரு 40 வருஷம் பண்ணுறோம். 60 வருஷமாக இருக்குது இந்த கடை. இப்போ என் பசங்க 2 பேர் 2 பிரான்ச்சு திறந்து கொடுத்துருக்கோம். ராயபுரத்தில் ஒன்று, பாரதியார் நகரில் ஒன்று. ஆட்டுக்கால் பாயா வந்து 120 ரூபா, அப்புறம் வந்து சிக்கன் தொக்கு 80 ரூபா, சிக்கன் கிரேவி 50, சன்னா மசாலா வந்து 20 ரூபா, அப்புறம் நான் ரொட்டி வந்து 15 ரூபா, பட்டர் நான் 30 ரூபா, ஸ்வீட் நான் 20 ரூபா. நல்லா ருசியாக இருக்கும், ரேட்டு கம்மியாக இருக்கும். 4 பேர் சாப்பிட்டாலும் 200 ரூபா 300 ரூபாக்குள்ள தான் ஆகும் ரேட்டு. அது நல்லா தரமாக இருக்கும், நல்லாயிருக்கும். எல்லாமே சாப்பிட்டு பாருங்கள் எல்லோரும். டீ ஸ்டாலும் ரொட்டியும் ஒன்றா பண்ணியிருந்தோம். அதனால் டீ ஸ்டாலு ரொட்டி இப்போ வந்து நான் ஸ்டால்னு போட்டுருக்கோம். அங்கே தனியாக ரொட்டி மட்டும் போடுறோம். இங்கே டீ கடை தான், டீயும் ரொட்டியும் தான் அடிச்சுட்டு இருந்தோம் ஃபஸ்ட்டு. இப்போ எல்லாமே அதை வந்து டீ ஸ்டால்ன்றது வந்து கடை நேம் ஆகி போச்சு அப்படியே, ஸ்டால். ஆமாம். எனக்கு வந்து நான் 5வது படிக்கும் போதுலேருந்து வேலை செஞ்சிட்ருக்கேன். ஆமாம், 5வது படிக்கும் போது வேலை செஞ்சிட்ருக்கேன். நாங்கள் ஒரு 40 வருஷமாக இங்கே பண்ணிகிட்ருக்கோம். இப்போ 1980 வச்சுக்கலாம் கணக்கு. இடையில வந்து வெஜ்ஜு தான் இருந்துச்சு, அப்புறம் நான்வெஜ் ஜாயின் பண்ணோம். டெய்லி இருக்குது நான்வெஜ். இப்போ டெய்லி போடுறோம். பாயா சனி ஞாயிறு டெய்லி நான்வெஜ் இருக்கு. ஆனால் அதான் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை ஓவர் கூட்டமாக இருக்குது. ஆனால் மற்ற நாள்லேயும் போகிறோம், மற்ற நாள்லேயும் ரன்னிங் தான். இப்போ அதனால் இப்போ ஞாயிற்றுக்கிழமை கூட்டமாக இருக்க பார்த்துட்டு மற்ற நாள் வராங்க சில பேர். ஆனால் நல்ல வியாபாரம் தான், நல்ல வரவேற்பு கிடைக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாமே ரேட்டு கம்மி முதல்ல நம்ம கடையில். இப்போ தான் பசங்க தலையெடுத்துருக்கானுங்க, காலேஜ் முடிச்சிட்டானுங்க பசங்க. வேலை வந்து பதில் பிஸ்னஸ் பண்ணுறேன்னானுங்க. அதனால் அது அவனுங்க இஷ்டத்துக்கே பண்ணி விட்டாச்சு. அதனால் நம்ம தான் நெருப்புலேருந்து கஷ்டப்படுறோம் அனலில். அதனால் இப்போ பசங்க வந்து வேணான்னு சொன்னால் கேட்க மாட்டேன்ட்டானுங்க.
அவனும் சொல்கிறாங்க கையில் வெண்ணெயை வச்சுட்டு எங்களை வெளியே வேலைக்கு போக சொல்கிறீங்க, நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு அவங்க இப்போ தலையெடுத்துருக்கானுங்க பசங்க. நான் 10 பேருக்கு வேலை கொடுக்குறேன், அவன் 10 பேருக்கு வேலை கொடுக்குறாங்க ஒவ்வொரு கடையிலையும். இப்போ அங்கே ராயபுரம் கடைக்கு போகும்போது பார்த்துட்டு போங்க. லொக்கேஷன் போட்டிங்கன்னா இங்கேருந்து ஒரு 20 நிமிஷத்தில் போயிடலாம். ம் ஆமாம், இதே தான் எனக்கு, இதே தான் ஆரம்பத்துலேருந்து. ஆமாம், கடை தான். நம்ம கஷ்டப்படுறோம் அண்ணலேருந்து, அது வேறு ஏன் போகணும், நம்ம 4 பேருக்கு வேலை கொடுப்போம் அப்படின்னு நம்ம அப்படியே ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். ஈவினிங்லேயும் இருக்குது. அங்கே வந்து 5 ராயபுரத்தில் வந்து சனி ஞாயிறு மட்டும் காலையில், மித்த 5 நாள் சாயந்தரம் தான். அது மாதிரி பாரதியார் கடையும் சாயந்தரத்தில் தான் கடை. இந்த கடை காலையில் மட்டும் 10 மணியோட முடிஞ்சிடும் கடை. டீ கடை ரொட்டி எல்லாம் 10 மணியோட இப்போ க்ளோஸ் பண்ணிடுது. ஆமாம், இன்றைக்கி வந்து கிரௌட் அதிகமாக இருக்குன்னு போடல, ஞாயிற்றுக்கிழமை மட்டும். எப்பயுமே போட மாட்டோம், ஏன்னா இங்கே சுற்றி ஆள் நிற்பாங்க, டீக்கும் ரொட்டிக்கும் ஆள் நிற்பாங்க, இடம் சின்னதில்ல, அதனால் சண்டை கிட்ட வந்துட்டு அதை பிரேக் பண்ணி வச்சுருக்கோம். ஆமாம், சண்டேல வந்து ஒரு 40 ஆட்டுக்கால் போடுவோம். இங்கே மாதிரி எங்கேயுமே கிடைக்காது பாயா. மெயின் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும், ரேட்டும் கம்மியாக இருக்கும். என்ன பண்ணுறது, எல்லாமே கஷ்டப்பட்டால் தான். காலையில் 12 மணி 1 மணிக்கு எந்திரிக்கிறோம், தூங்குனாக்க கடை நடத்த முடியாது. இப்போ நாங்கள் 4 மணிக்கு எல்லாமே ரெடி பண்ணுறோன்னா 12 மணிலேருந்து வேலை செய்கிறோம். செஞ்சால் தான் எல்லா டிஷ்ஷும் ரெடி பண்ணி கொண்டு வர முடியும். ஆமாம், ரொம்ப கஷ்டம். இப்போ நீயா நானாலே வந்திருக்க, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க கடை நடத்தி லாஸ் ஆனவங்களாம். எல்லாம் 20 லட்சம் 10 லட்சம் லாஸ் பண்ணியிருக்காங்க. பிஸ்னஸ் பண்ணுறேன்னு நிறையா பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி நல்லா பசங்களாம் நல்லா தரமாக நம்ம பார்த்துக்கிறது, நல்லா கவனினா பசங்களாம் லீவ் போடாமல் வருவானுங்க. பசங்க நம்ம டைமுக்கு எந்திரிச்சிடுவாங்க, அவனும் 1 மணி 2 மணிக்கு. அதனால் பிஸ்னஸ் பண்ண முடியும். ஆளுங்க வேலைக்காரங்க நம்பி நம்ம இது பண்ண முடியும். அதனால் 10 மணியோட முடிச்சிடுறது. நைட் டைம் வேலை பார்க்குற மாதிரி பார்க்குறோம். இப்போ நாங்கள் முடிஞ்சிடும், எல்லாம் ரெஸ்ட்டு தான். அதுக்கப்புறம் ஃபுல்லாக மறுபடியும் 12 1 மணிக்கு எந்திரிப்போம். ஆமாம், பார்த்துக்கிறது. பகலில் ஃபுல்லாக லீவ் விட்டுறது. நானும் வந்து கணக்கு இல்லை. ஆமாம், எவ்வளோ போதோ நாங்கள் அதுக்கு தகுந்த திருப்பி மாவு போட்டுக்குவோம். ஆமாம், ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஊறினா போதும் மாவு. ரொட்டி நல்லா வந்துடும் சாஃப்ட்னஸோட. ஆமாம், சைடில் உட்காரலாம், சைடில் உட்காரலாம். அங்கே ஒரு அடுப்பில் அடிப்போம். இப்போ ஆள் வராதனால ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கு. அங்கே ஒரு அடுப்பு இருக்குது, அதுவும் பையன் உட்காந்துருக்க பாருங்க. நல்ல வரவேற்பு, நல்ல வியாபாரம், எங்களுக்கு எந்த குறையும் இல்லை. அது மாதிரி நாங்களும் ரொம்ப கஷ்டப்படுறோம். ஆனால் ரொம்ப கஷ்டம், ஆனால் கூட்டம் சமாளிக்க முடியல. அதனால தான் அங்கே ஒரு பிரான்ச் தரணும். அங்கே ராயபுரத்தில் பிரான்ச் ஓப்பன் பண்ணோம். அங்கே ஒரு 60 பேர் உட்காரலாம், பெரிய கடை. ஆமாம், 60 பேர் உட்காரலாம். அங்கே வந்து கடைக்கு வாடகையே 60,000 ரூபா கட்டுறோம் மாதம். ஆமாம், பெரிய கடை. ஆனால் இப்போ சிட்டியில் அது என்னமோ எல்லாரையும் பார்க்கணும் நாங்கள். கடை டைம் வந்து சனி ஞாயிறு 4 மணிக்கு 9 மணி வரைக்கும் கிடைக்கும் எல்லாமே. அதே மாதிரி மற்ற நாள் 5 மணிலேருந்து 9 மணி. 10 மணின்றது லாஸ்ட் டைம். ஆமாம், லாஸ்ட் டைம். ஒரு நாள் ஸ்லோவாச்சுன்னா 10 மணி வரைக்கும் இருக்கும். அதோட இறக்கிட்டுருவோம், அவ்வளோதான். நன்றி. நன்றி.